சலிப்பு. உன் அயலான் சலித்து உன்னை வெறுக்காதபடிக்கு அடிக்கடி அவன் வீட்டில் கால் வையாதே. நம்முடைய உற்றார் உறவினரையும் அயலகத்தாரையும் அவ்வப்போது அவர்களுடைய வீட்டிற்கு போய் பார்ப்பது நல்லது. இதனால் நமக்கு இடையே உள்ள நட்பும் உறவும் வளரும். ஆனாலும் நாம் அவர்களுடைய வீட்டிற்கு அடிக்கடி போகக்கூடாது. அவர்களுடைய வீட்டிற்கு போனாலும் அங்கு அதிக நேரம் தங்கி இருக்கக்கூடாது. விருந்தினர் வீட்டிற்கு போகும்போது இங்கிதம் அறிந்து போக வேண்டும். அவர்களுடைய போஜன வேளையில் நாம் அங்கு போய் அவர்களுக்கு தொந்தரவாய் இருக்கக்கூடாது. அவர்களுடைய குடும்பத்தில் அவர்கள் ஏதாவது ஒரு வேலையில் மும்முரமாக இருக்கும்போது நாம் அவர்களிடத்தில் பாரமாய் தங்கி இருக்கக்கூடாது. விருந்தும் மருந்தும் 3 நாள் என்று ஒரு பழமொழி உண்டு. நம்முடைய சிநேகிதர்கள் நம்மை சலித்து வெறுக்காதபடிக்கு அவர்களுடைய வீட்டில் நாம் அடிக்கடி கால் வைக்கக்கூடாது. நம்முடைய தேவனாகிய கர்த்தரே நமக்கு மெய்யான சிநேகிதர். நம்முடைய தேவனிடம் நாம் எத்தனை தரம் போய் விண்ணப்பம் பண்ணினாலும் அவர் நம்மை வெறுத்து ஒதுக்குவதில்லை. தேவனிடத்தில் அதிக நெருக்கமாய் சேரச் சேர தேவனோடுள்ள நம்முடைய ஐக்கியம் பலப்படும். தேவனிடத்தில் எத்தனை தரம் வேண்டுமானாலும் ஜெபம் பண்ணலாம். நம்மிடத்தில் வருகிற யாரையும் தேவனாகிய கர்த்தர் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை.